ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி. தமிழோடு இணைவோம். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் சூடான பின்னாடி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அந்த ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்குங்க. சீக்கிரமாக வதங்கணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு அதோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது எப்படி வதங்கணும்னா, அதனோட பச்சை வாசனை, அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும். ப்ளஸ் அது பார்த்திங்கன்னா கண்ணாடி பக்குவத்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரௌன் கலருக்கு முன் ஸ்டேஜ். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா வதக்கிக்கணும். அதை வதக்கி முடித்த பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணோன்னா, வெங்காயத்தோடைய குவான்டிட்டி விட தக்காளியோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். அதனால் வெங்காயம் 100%னால் 75% தான் தக்காளி இருக்கணும். அதனால் பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயம் வதங்கின பின்னாடி அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நான் 2 மட்டும் எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டியாக கட் பண்ணி, அதாவது ஒரு உருளைக்கிழங்கை 8 க்யூபாக கட் பண்ணி அதை குக்கரில் சேர்த்து மஞ்சள் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டு அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 விசில் வேக வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் நல்லா வதக்கினா போதும். அந்த தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரும்போது தான் நம்ம அடுத்தது 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி இல்லைன்னா கீறி விட்டு அதோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு அந்த வதக்கக்கூடிய அந்த மசாலாலெல்லாம் மிக்ஸ் ஆகும். இது தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கை விட்டு அமுத்துனா நல்லா மேஷ் ஆகிடும். அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா ஒன்று சேர்ந்துருக்கு. இப்போ 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். அந்த பச்சை மிளகா சேர்த்து அதையும் ஒரு 1 மினிட் வதங்கின உடனே ஒரு 5-6 கருவேப்பிலை இலையை சேர்த்து வதக்கிறோம். இந்த குழம்புக்கு அது மணமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதான் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும். அப்புறம் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை குட்டி குட்டியாக, எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கின உடனே, அதாவது ஒரு 30 செகண்டு வதங்கின உடனே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். எதுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோன்னா, பச்சை மிளகாய் டேஸ்ட்டோடு இந்த மிளகாய்த்தூளும் சேர்ந்து வரும்போது குழம்பு இன்னமும் வேறு விதமாக டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா என்ன பண்ணோம், மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கரண்டி வச்சு அழகாக மசிச்சு விடுங்க. லைட்டாக மசிச்சாவே போதும். ஏன்னா 3 விசில் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப கஷ்டப்படணும்லாம் கிடையாது. லைட்டாக மசிச்சு விடுங்க. ஒரு சில உருளைக்கிழங்கெல்லாம் 4 விசில்லாம் வரும். ஏன்னா இது மண் உருளைன்றதால 3 விசில்ல வெந்துச்சு. நார்மல் நம்ம ஒரு மாதிரி எல்லோஷாக இருக்கும் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்காக இருந்தால் 4 விசில் வச்சிங்கன்னா தான் அது வெந்து வரும். லைட்டாக அந்த மசிச்சு விட்டு 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதுவே எனக்கு போதுமான அளவு இருந்ததால் நான் திரும்ப உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எனக்கு காரம் பத்தலை, உப்பு பத்தலைங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது நீங்கள் உப்பும் காரமும் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை. சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ். இன்னொரு இது என்னென்னா, இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு தண்ணியில் கரைச்சி சேர்த்து பாருங்கள். அது வேறு விதமாக டேஸ்ட் இருக்கும். அது இன்னொரு நாள் நான் பண்ணி காமிக்கிறேன்.
இது வந்து நான் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி சப்பாத்தியோடு சேர்த்து தான் இந்த உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட போகிறோம். சப்பாத்தியை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் தேய்ச்சி எடுத்து வச்சுட்ட சப்பாத்தியை கல்லில் போட்டு சூடு பண்ணிட்டேன். நான் எதுவுமே பண்ணல, லைட்டாக தான் ஆயில் செய்வேன். அதில் நல்லா உப்பி வரும். உப்பும் போது லைட்டாக அப்படி ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா, திருப்பி போட்டிங்கன்னா அந்த சைடு ஒரு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா நல்லா உப்பி ப்ரௌனிஷாக வரும். இதோட டேஸ்ட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலா டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோ பார்க்க யாமினி பிரபு விலாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.